ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், நீங்கள் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கப்புக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 kg மாவு, கொஞ்சமாக பால், ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய், ஒரு அரை ஸ்பூனுக்கு கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய மருத்துவ சக்தியெல்லாம் இருக்குது. இது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு வந்துட்டு வயிற்றில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து எடுக்கும். இதில் வந்து லேகியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கூட இந்த கருஞ்சீரகம் வந்து பவுடர் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு 1/4 kg மாவுக்கு இப்போ நான் வந்து இது பதம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அரை kg மாவு இல்லை 1 kg மாவு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணிக்கு பதில் நம்ம பால் சேர்த்து பிசைய போகிறோம். கருஞ்சீரகம் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 kgக்கு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பதம் சேர்த்துக்கோங்க. மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு தான் நான் சேர்க்குறேன். கருஞ்சீரகம், ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கலந்துட்டு அதுக்கப்புறமா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சா போதும். இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திரும்ப எடுத்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு வந்துட்டு நம்ம எடுத்ததை வந்து ஒரு 2 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கணும். கொஞ்சம் மாவு தூவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் மெலிசா வந்து தட்டிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு மெலிசா திரட்டியாச்சு. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த மெலிசா திரட்டிட்ட பிறகு எண்ணெய் வந்து கொஞ்சம் இது மேலே வந்து தேய்ச்சிக்கோங்க. ரோல் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். திரும்ப இது மேலேயே வந்துட்டு கொஞ்சம் மாவு வந்து தூவிக்கோங்க. தூவிட்டு இதை அப்படியே வந்து ரோல் பண்ணுங்க. இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப இதை வந்துட்டு நம்ம திரட்டணும். பூரி சைஸ்க்கு வரணும் இது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச மாவுக்கு வந்து ஒரு 10 பீசஸ் வந்துருக்கு. இப்போ இதை வந்துட்டு திரும்ப எடுத்துட்டு நம்ம பூரி மாதிரி செஞ்சுக்கணும். கொஞ்சமாக மேலே மாவு தூவிட்டு தட்டிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு மாவு திரட்டியாச்சு. பூரி சைஸ்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். திரும்ப இதை வந்துட்டு இப்படி ஃபோல்டு பண்ணிடுங்க. திரும்ப இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும். இந்த கார்னரில் கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃபோர்க் ஸ்பூன் வச்சுட்டு இப்படி குத்தி விடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. ஒன்று சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அது மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் முழுகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ வேகட்டும். கொஞ்சம் நல்லா அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நமக்கு வந்து மேலே இருக்கிறது மட்டும்தான் வந்து உங்களுக்கு வேகும். கொஞ்சம் எண்ணெயில் அப்படி அழுத்தி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க அந்த லேயரும் வந்து நல்லா வேகணும்.
லேயர் லேயராக வரத்துக்காக தான் நம்ம ரோல் பண்ணி அதை கட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கிறிஸ்பான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு ஜல்லடையில் அந்த எண்ணெய் எக்ஸஸ் எண்ணெய்லாம் வடியாகட்டும். நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிறிஸ்பான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. இதே மெத்தடில் செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.